Let's welcome Gayatri, Ilavenil and Rochelle. So Rochelle அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா B-ஐ டூப்னு லாக் பண்ணிருக்காங்க. காயத்ரி அவர்கள் வந்து A-வை டூப்னு லாக் வச்சீங்க. லாக் பண்ண வச்சிருக்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இலா வந்து வேற வழி இல்லாம C-ஐ டூப்னு லாக் பண்ணிருக்காங்க. பார் ஒரு முத்தம் தா இந்த பக்கம் வா என்னை அணைத்திட வா என்னை ஒற்ற முத்த போதும் நம்ம ரோஷல் அவர்கள் வந்து B-லே இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம காயத்ரி அவர்கள் A-லேருந்து B-க்கு மாறிக்கிறாங்க. அண்ட் வந்து கொள்கையை விட்டு மாறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம இளவேனில் அவர்கள் C-ல இருக்கிறாங்க. என்ன கழுத சிரிக்க மாட்டியா? சிரிச்சிரு. ஏ தம்பி முருகா, இதானா என் பொண்ணு ஐஸ கூட்டிட்டு ஓடுனவ? டேய், அந்த பிள்ளை எங்கடா வச்சிருக்க? சொல்றா, சொல்லு. கழட்டி விட்டியா? என்ன பண்ண? கோயில் எங்கேயாவது பிச்சை எடுக்க விட்டுருக்கியா? பார்த்தா என் பொண்ணு ஐஸ் மாதிரியே இருக்கு. ஐஸ் என்னம்மா என் மூஞ்சி மாதிரியே இருக்கு? மூஞ்சம் என் பொண்ணாச்சு இப்படித்தானே இருப்ப? ஏய், அப்படி பார்க்காத, நான் உனக்கு அப்பா மாதிரி. புரியுதா? நான் சிரிக்க கூடாது, சபதம் எடுத்துர்க்கேன். சீக்கிரம் போய் நில்லுங்க. அம்மா போன எபிசோட் எதுவுமே பேசல. இந்த எபிசோடாவது ஏதாவது பேசறேன்னு நினைக்கிறேன். அம்மா சிரிச்சிட்டா. ஆத்தா சிரிச்சிட்டா. ஐயோ மாக்கா சிரிச்சிட்டா. ஏய் இது போங்க. என்னடா இது? உனக்கு என்னடா ஆச்சு? ஏண்டா? ஏய் தம்பி, பாத்தியா என் பொண்ணு அடிக்க வரா. அப்போ உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை? அப்போ நான் பொண்ணு. டேய் நல்லா பாரு, என்ன தூங்கி இப்பதான் எந்திரிச்சு வந்தியா? இன்னைக்கு என் ரெண்டாவது பொண்ணோட மஞ்சள் நீராட்டு விழா நடக்குது. மொத பொண்ணுக்கே ஒண்ணும் நடக்கலையா? நடக்கலையா? இப்ப நடத்திடுவோம். வாங்கண்ணே, வந்து உட்காரு. சொல்லு, அப்பா உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கனா? சொல்லு. ஐயோ சாமி, தெய்வமே, அவரை கொஞ்சம் போ சொல்லுங்க. சொல்லு. டேய் மாக்காப்பா, டேய் சமயக்கார மாக்காப்பா, காது கேக்குதா? சொல்லியா? இங்க வா. அதோ சிரிக்காம உட்கார்ந்துட்டு இருக்கானே அந்த பையன், அவனுக்கு இலை போடாத. சரி. இலை போட்டாலும் சோறு போடாத. சரி. சோறு போட்டாலும் குழம்பு ஊத்தாத. சரி. குழம்பு ஊத்தாலும் தண்ணி வைக்காத. சரி. தண்ணி வச்சாலும் அவனுக்கு சேர் போட்டு உட்கார வைக்காத. அவங்களே வந்து உட்காந்துட்டாங்கன்னா புடிச்சு தள்ளி விட்டுரு. தள்ளி விட்டுரு. ஆமாடா. டேய் 10 லட்சம் ரூபா செலவு பண்ணிருக்கேன் என் பொண்ணோட ஃபங்க்ஷனுக்காக. எங்கடா அந்த முனியாண்டி? டேய் முனியாண்டி. வேலை இல்லாத வந்தா வேலை தெரிஞ்ச வந்தா வீரமான வேலைக்காரன், விவகாரமான வேலைக்காரன். டேய் முனியாண்டி. டேய் சரா. டேய் முனியாண்டி. ஐயா வாடா இங்க. ஐயா எங்கடா போற? எருமாடு கத்திட்டு இருக்கியா? தண்ணி வைக்கலான்னு போனியா? அடே முனியாண்டி, ஐயா. அது எருமை மாடு இல்ல, நான் தான் உன்னை கூப்பிட்டேன். அதான பார்த்தேன். நம்ம எருமாடு இவ்வளவு சத்தமா கத்தாத. டேய் முனியாண்டி, ஐயா. எங்கடா? என் பொண்ணுக்கு இன்னைக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்து சடங்கு நடத்துறேன். ஐயா. அவளோட பேசும்போது குறுக்க பேசாத. அப்புறம் ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணி விட்டு எனக்கு ஹாப்பி பர்த்டே கொண்டாடிடுவேன். அப்ப கேக் வெட்டுவீங்களா? ஐயா கேக்குற எல்லாரையும் வெட்டுவேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே. உங்களோட ஃபுல் பேர் என்ன? எனக்கு வாட்சஸ்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. எத்தனை வாட்ச் இருக்கு? அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா பேர் என்ன? அம்மா ரொம்ப ஸ்வீட். எவ்வளோ ஸ்வீட்டு? என் வீட்டில் மொத்தமாக 4. தம்பி இருக்காங்களா? ஸ்கூலுக்கு போகும்போது என் தம்பி காரம் சேர்த்து எடுத்துட்டு போவாங்க. ஏன் அப்படி? அவரு தங்கச்சி எப்பவுமே ரொம்ப பிளேஃபுல்லாக இருப்பாங்க. எத்தனை தங்கச்சி உங்களுக்கு? காலேஜ் போகும்போது நிறைய பசங்க கலாய்ப்பாங்க. ஏன் அப்படி கலாய்ப்பாங்க? காலேஜில் நிறைய அரியர் இருக்கு, அதனால கலாய்ப்பாங்களா? ஷூஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற என்னெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? குக்கிங்னா எனக்கு பண்ணணும்னு ஆசை, பட் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லை. சரி, என்னெல்லாம் சமைப்பீங்க? எங்க அம்மா எப்பவுமே என்ன ஷாப்பிங் கூட்டிட்டு போவாங்க. எந்த ஏரியா? செட் எல்லாம் சூப்பரா இருக்கு. எந்த செட்டு? இங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்க. யார சொல்றீங்க? சிர்ஷா ஃபோர்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் அவுட் ஆயிட்டேன். எப்ப?
அவுட்டா முடிச்சா டைலாக்லாம் அவுட்டா ஓகே வெரி குட் நல்லா விளாண்டீங்க ரோஷன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி